வணக்கம்பர்களே. அடுத்த வாரம் பள்ளிகளுக்கு தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பள்ளிகள் விடுமுறை குறைக்கப்பட்டு 220 வேலை நாட்களாக உயர்த்தப்பட்டது. நடப்பு கல்வியாண்டின் தொடக்கத்திலேயே இது சலசலப்பை ஏற்படுத்தியது. வழக்கமாக 210 நாட்கள் மட்டுமே செயல்படும் நிலையில் கூடுதலாக 10 சனிக்கிழமைகளில் பள்ளிகள் வேலை நாள் என்று அறிவிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை சுதந்திர தினத்தை ஒட்டி அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இடையில் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமே இருப்பதால் விடுமுறை சில பள்ளிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. சனி ஞாயிறு விடுமுறையுடன் தொடர்ச்சியாக பள்ளிகளுக்கு விடுமுறை நாளாக அமைந்தது. எனவே 4 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை கிடைக்கும் நிலையும் ஏற்பட்டது. தற்போது அடுத்த வாரம் திங்கட்கிழமை கோகுலட்சுமிக்கு அரசு விடுமுறை. இதற்கு முந்தைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. இடையில் சனிக்கிழமை அன்று தமிழக அரசு விடுமுறை அளிக்கும் பட்சத்தில் பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது. சனிக்கிழமை அரசு விடுமுறை வழங்குமா இல்லையோ என்பதை பொறுத்திருந்துதான் நீங்கள் பார்க்க வேண்டும்.